மொபைல் செயலியில் குறைந்த முதலீடு செய்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி கோடிக்கணக்கில் மோசடி செய்ததாக பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளார்கள். கோவையை மையமாக கொண்டு GMR குரூப்ஸ் என்ற ஒரு நிறுவனம் மொபைல் செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளது. இந்த நிறுவனத்தை மைதீன் ஃபரீதா ஆகியோர் இயக்கி வருகின்றனர். இந்த செயலியில் முதலீடு செய்து டாஸ்கை முடித்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என கூறி பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாய் அளவிற்கு மோசடி செய்ததாகவும் தங்கள் பணத்தை மீட்டு தரும்படி அந்நிறுவனத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படியும் பாதிக்கப்பட்டவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையாளர் அலுவலகத்தில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து பேசிய பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் இந்த மொபைல் செயலியில் முதலில் கட்டிய பணத்தை திரும்ப பெற்றுவிட்டதாகவும் தொடர்ந்து அதிக பணத்தை முதலீடு செய்தால் அதிக லாபம் பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறி தங்களை ஏமாற்றி பணத்தை முதலீடு செய்ய வைத்ததாக தெரிவித்தனர். பின்னர் கடன் வாங்கி அதில் முதலீடு செய்த நிலையில் தற்பொழுது வரை எந்த ஒரு பணமும் திரும்ப வரவில்லை என தெரிவித்தனர். கேட்டால் செயலியை அப்டேட் செய்வதாக கூறி காலத்தை கடத்திய நிலையில் பின்னர் வங்கி கணக்கு முடங்கி விட்டதாகவும் தற்போது முழுமையாக நிறுவனத்தை நிறுத்திவிட்டு பணத்தை மோசடி செய்ததாக தெரிவித்தனர். தங்கள் பணத்தை மீட்டு தரும்படி கேட்டுக்கொள்கின்ற அவர்கள் நிறுவனத்தின் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொண்டனர். எல்லாருமே மறக்கறதாங்க. எனக்கு வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா அவங்க கிட்ட அந்த ஏகப்பட்ட ஊர்ல இருந்து இருக்காங்க. நீங்கள பட்டதாரியா? நகர்ல நடத்துனது எல்லா இடத்துலயும் மீட்டிங் நடத்திருக்காங்க. சரி, அவங்க நம்பர்லாம் வச்சிருக்கீங்களா? எல்லாமே இருக்கு. அப்ப அதை வந்து சைபர் கிரைம்ல கொடுங்க. எல்லாமே இருக்கு. மீட்டிங் நடத்துனது தான். மீட்டிங் நடத்துனது அந்த லேடி சொன்னாங்க. என் பேர் ஜுபேரியாங்க. நாங்கள் வந்து மரக்கடையிலேருந்து வரோம். எங்களுக்கு கீழே வந்து 200 பேருக்கு மேலே இருக்கோம். நாங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். இதில் வந்து 15,000 ரூபா நாங்கள் பணம் கட்டினா ஒரு நாளைக்கு 540 ரூபா வரும்னு சொன்னாங்க. நாங்கள் எல்லாருமே வந்து பணம் கட்டி உள்ளே சேர்ந்துட்டோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 540 ரூபா ஒரு 1000 ரூபா கிட்ட நாங்கள் எடுத்திருப்போங்க. அதுக்கு மேலே நாங்கள் திருப்பியும் வந்து எக்ஸ்ட்ரா எங்களை வந்து ஆர்வப்படுத்தினாங்க. நாங்கள் வந்து இதை மூடிடுவோம், அடுத்த வருஷம் தான் நாங்கள் ஓப்பன் பண்ணுவோம், எல்லாருமே வந்து நீங்கள் இப்போ அடுத்த லெவலுக்கு நீங்கள் மாறுங்க அப்படின்னு சொல்லி எங்களை எல்லாம் ரொம்ப ப்ரெஷர் பண்ணாங்க. அப்போ நாங்கள் கஷ்டப்படுற குடும்பங்கிறனால நாங்கள் சேர்ந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்குங்கிற பேரில் நாங்கள் எல்லாம் 1 லட்சத்துக்கு மேலே எல்லாருமே நாங்கள் போட்டுட்டோங்க. ஆனால் நாங்கள் போட்டதுலேருந்து 1 ரூபா கூட நாங்கள் எடுக்கவே இல்லைங்க. நாங்கள் எல்லோரும் கடனை வாங்கி தாலிச்சேனெல்லாம் அடமானம் வச்சு அப்படி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலான்னு போட்டோம். ஆனால் அப்படியே ஏமாற்றிட்டாங்க. எங்களுக்கு இப்போ வரைக்கும் நாங்கள் 1 ரூபா கூட எடுக்கவே இல்லைங்க. எங்கள் குரூப்பில் 200 பேருக்கு மேலே கீழே இருக்காங்க. எல்லாருமே டெய்லியும் அழுகிறாங்க. எங்கள் ஃபேமிலியிலே 2-3 பேர் சூசைட் அட்டம் வரைக்கும் போயிட்டாங்க. ப்ரோ, எப்படியாவது எங்களுக்கு கஷ்டப்பட்டு எங்களோட பணத்தை ரீஃபண்ட் பண்ணி கொடுத்துருங்க. எங்களுக்கு GMRN ஆப்பை வந்து எங்களுக்கு ஒருத்தங்க மூலியமாக தெரிஞ்சதுங்க. ஆன்லைன் ஜாப்புங்க. GMRN கொடுத்தாங்க. அவங்க வந்து எங்களோட நேமு, எங்களுக்கு கீழே ப்ரூஃப், ஃபோன் நம்பர் எல்லாம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டாங்க. ஸ்டார்டிங்கில் எல்லாருமே நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும். எங்களுக்கு வந்து பணம் வந்துட்டு கம்மியாக வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் அதை நம்பி நாங்கள் மேலே ஏறினோம். ஆனால் போட்ட உடனே வந்து அடுத்த நாளே வந்து விட்ரா இன்னைக்கு இல்லைன்னு சொல்லி ஏமாற்றி கடைசியில் மொத்தமாக எல்லாரோட அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. GMRN ஆன்லைன் ஆப்புங்க. யாரும் ஏமாந்துடாதீங்க. ஒவ்வொரு எங்களோட குடும்பத்தில் மட்டுமே நாங்கள் 2.5 லட்சம் இழந்திருக்கோம். எங்கள் 4 பேர்லேயே மீட்டிங் நாங்கள் வந்துட்டு நாங்கள் வந்து போத்தனூர் வந்து வசந்த மஹாலில் வந்து எங்களுக்கு மீட்டிங் போட்டிருந்தாங்க. எங்களுக்கு குரூப்பா வந்து போட்டிருந்தாங்க. எங்களுக்கு ஃபரீதா மைதீன்ங்கிற பேர்ல எங்களுக்கு வந்து அவங்க தான் மேலே அவங்களோட கீழே இருக்கிறவங்களாம் சேர்ந்து எங்களுக்கு வர சொல்லி எங்களுக்கு குரூப்பில் மெசேஜ் போட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உள்ளே போயிட்டோங்க. உள்ளே போய் நான் எங்கள் குடும்பத்தில் மட்டும் நான், அம்மா, தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து எங்களோட குடும்பத்தையே 3 லட்சம் கிட்ட போட்டிருக்கோங்க. எல்லாருமே கடன் தான் போட்டிருக்கிறோம். இப்போ வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தரலைங்க. நாங்கள் உள்ளே போட்டோம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் பணம் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எல்லாத்துலேயுமே நாங்கள் போட்டோம். ஆனால் எங்களுக்கு 1 ரூபா கூட வரலைங்க. எல்லாம் அன்றைக்கே லாக் ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ வரைக்கும் 1 ரூபா எடுக்கல. நாங்கள் போட்ட காசை நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் ரொம்ப தவிச்சிட்டு இருக்கோங்க. அவ்வளோ எதுவுமே எங்களுக்கு தெரியாதுங்க. எங்களுக்கு கீழே எங்களுக்கு அந்த அளவுக்கு விவரம் இல்லைங்க. நாங்கள் சேர்ந்துட்டோம். நாங்கள் இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணது இல்லைங்க. முதல்ல உள்ள போய் என்ன விஷயம்னா அதான் எங்கள் வீட்டில் 3 பேர் எங்கள் குரூப்பே சேர்ந்து வந்து கிட்டத்தட்ட எங்கள் வீட்லேயே 3 லட்சம்னா அப்போ பொதுவாக எங்களுக்கு கீழே 200 பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 2 லட்சம் 3 லட்சம் போட்டு உள்ள போய் ஏமாந்துட்டோம். எல்லாருமே அதிகமா எங்களுக்கு 200 பேருமே அதிகமான இதுக்கு தான் போட்டிருக்காங்க. என் பேரு ரம்யா. நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன்.
ஜிஎம்ஆர் ஆப்பில் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணோம். எங்களை வந்து எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இதில் ஜாயின் பண்ண சொன்னாங்க. பட் இதோட மெயின் ஹெட் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க. இந்த ஆப்பில் என்ன அப்படின்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணால் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொன்னாங்க. மொத்தம் 9 ஸ்டேஜஸ் இருக்குது, VIP 1 to 9. இந்த 1ல் வந்து கம்மியான அமௌண்ட் 1000, கம்மியான அமௌண்ட்டுன்றதை விட கம்பேரிட்டிவ்லி அதில் 1றது கம்மி VIP 1ல். நாங்கள் ஜாயின் பண்ணும்போது VIP 3ல் ஜாயின் பண்ணோம், 15,800 ஜாயின் பண்ணோம். ரிட்டர்ன்ஸ் வரும்னு சொன்னாங்க, ஆனால் வரவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் திருப்பி எங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் VIP 4, 5க்கு உங்களோட ஸ்டேஜை அப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி அப்கிரேட் பண்ண வச்சாங்க. VIP 4க்கு 51,800, அப்புறம் VIP 5க்கு 1 lakh மேலே போகுது. ஒரு ஃபேமிலியிலேயே 2 lakhsக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் எந்த ஒரு ரிட்டர்ன்ஸும் வரல. வியாழக்கிழமை ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், வித்ரா பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வாரமாக வித்ரா கொடுக்கவே இல்லை. கேட்டால் நாங்கள் டெய்லி வித்ராக்காக ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு டெய்லி வித்ரா வரும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் டெய்லி வித்ரா அப்போ கேட்குறப்போ நீங்கள் இதுக்கு டேக்ஸ் பே பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ VIP 5ல் இருக்கிறவங்களுக்கு 25,000 டேக்ஸ் பே பண்ணால் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது பே பண்ணதுக்கு அப்புறமும் கூட அது உங்கள் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் ஆகிருக்கு, அதனால் திரும்ப ஒரு 1000 பே பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு வெளியே எடுக்க முடியும்னு சொல்லி கடைசி நிமிஷம் அந்த 1000 rupees வரைக்கும் எங்கள்கிட்ட வாங்கினாங்க. ஆனால் இது வரைக்கும் ஒரு ரிட்டர்ன்ஸ் கூட எங்களுக்கு கொடுக்கல. கம்பெனின்னு கிடையாது, அது ஒரு ஆப், GMR அப்படின்ற ஆப். இதோட மெயின் வந்து மைதீன் ஃபரிதா அப்படின்றவங்க. அவங்க தான் இதோட அட்மினாக இருந்து வேலை பார்க்குறாங்க. சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணோம், இப்போவும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். அதே மாதிரி மைதீன் ஃபரிதாவுக்கு கால் பண்ணி கேட்டாலோ பேசினாலோ ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்றாங்க. குறைஞ்சது 1000 கணக்கில் இருக்காங்க. இதில் ஒரு குரூப்பில் மட்டுமே 1000 மெம்பர்ஸில் இருக்காங்க. இதை மாதிரி 8 குரூப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 8 குரூப் இருக்குது, தெரியாமல் 16 குரூப் 17 குரூப்புக்கு மேலே இருக்குது. மற்ற மாவட்டம் இல்லை, மற்ற ஸ்டேட் கூட இருக்காங்க. அசாம், மகாராஷ்டிரா, அப்புறம் ஆந்திரா. இதில் என்னோட கணக்குப்படி இதில் லாஸ் ஆனால் கிட்டத்தட்ட கோடி கணக்கில் லாஸ் ஆகிருக்கும். நாட்டு 1 கோடி 2 கோடி அப்படிலாம் கிடையாது, கிட்டத்தட்ட 200 கோடி 300 கோடியில் இல்லை நிறைய பேர் இதில் லாஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு நிமிஷம் மெதுவா அமைதியா ரொம்ப ஓவரா பேசிட்டு சட்டப்பேண்ட கட்டிடுவேன். பேசத்த பாரு. அம்மா இங்க பாருங்க, வர்றாங்களா? எப்படி இருக்கு?
நாங்களாம் இருக்கிறோம்ல போதும். எடுத்துட்டீங்களா? அந்த சைடு போய் கூட்டிட்டு போய் பேசுறேன். தெரிய மாட்டேங்குது இப்படி காமிக்கணும் அப்பதான் தெரியும். இங்க பாருங்க. ஆமாங்க, எங்களுக்கே எல்லாருமே மரக்கடை தாங்க. எனக்கு வந்து மீட்டிங் போட்டு நாங்களும் சரி இப்படியெல்லாம் இருக்குல்ல சரி நாமளும் போனால் நமக்கு கஷ்டம் தீரும் அப்படின்னு தான் நாங்கள் உள்ளேயே போனதுங்க. மொபைல் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொன்று கொடுக்குறாங்க டபுள் இப்போ ஃபஸ்ட்டு நார்மலாக போட்டால் என் பேர் ராதிகாங்க. நாங்கள் வந்து எங்களுக்கு தெரிஞ்சது போன மாதம் தான் தெரியும் இந்த மாதிரி ஜிஎம்ஆர் ஆப் இருக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க வந்து அவங்களும் கஷ்டப்பட்டு போட்டவங்க தான், அவங்கள போய் நாங்கள் தொந்தரவு பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ வந்து சொன்னாங்க இந்த மாதிரி எல்லாம் வீடு கட்டுறாங்க, பணத்துக்கு மேலே பணம் எடுக்கிறாங்க, இந்த ஒரு மாதம் 15,000 போட்டால் நம்ம எனக்கு அவங்களுக்கு கீழே செத்தவங்களுக்கு 8,000 வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதனால் நாங்களும் ஒரு 5 பேர்த்தை சேர்த்துனோங்க. அந்த பணமும் எங்களுக்கு வந்துச்சு. ஆனால் நாங்கள் ஒரு நாள் கூட நாங்கள் வித்ட்ரா எடுக்கலை, எதுவுமே நாங்கள் எடுக்கலைங்க. ஒரு ரூபா கூட நாங்கள் எடுக்கலை. நாங்கள் இடையர்பாளையங்க எல்லாம் அவங்க மரக்கடையில் இருக்கவங்களும் சொன்னாங்க, நாங்கள் சேர்ந்தோம். ஆனால் எங்களை மாதிரி யாரும் பாதிக்கப்படக்கூடாது. இனி நாங்கள் ஏமாந்து பாதிக்கப்பட்டுவிட்டோம், எதுலையும் இனி வரைக்கும் சேர்ந்ததில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் சேர்ந்துருக்கோம். எங்களை சேர்ந்தவங்க வந்து அட்மினாக இருக்காங்க, அவங்களுக்கு கீழே 203 பேர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு பணம் வந்திருக்குங்க, கேட்டால் பணம் வரலேன்னு சொல்கிறாங்க. நான் இழந்தது வந்து 15,800ங்க. எனக்கு என் வீட்டுக்காருக்கு எல்லாருமே சேர்த்து 30,000 ரூபா. 1 ரூபா கூட எடுக்கலைங்க, ஃபுல்லாக இறக்கிருக்கோம். இவங்களும் பணம் போட்டிருக்காங்க, என்னை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் இவங்க குரூப்பில் தனியாக போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் போட்டிருக்காங்க. நாங்களும் எங்களை சுற்றி இருக்கவங்க கீழே 1 லட்சத்து 2 லட்சத்துக்கு மேலே இறக்கி விட்டுருக்கோம். அவங்க எங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்கள போய் கேட்டால் நாங்களே 1 ரூபா கூட எடுக்கலைங்கிறாங்க. நாங்கள் போட்டு ஒரே மாதம் தான் ஆச்சு, போன மாதம் 11ஆம் தேதி போட்டோம். இன்னி வரைக்கும் 1 ரூபா கூட எடுக்கலை. நாங்கள் இன்னைக்கு வரும், நாளைக்கு வரும், வெள்ளிக்கிழமை எடுக்கலாம், வேலைக்கிழமை எடுக்கலாம். இந்த ஆப் வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க, அவங்களுக்கு மேலே இருக்கவங்க வேற ஒருத்தவங்க சொன்னாங்க. ஆனால் இதுக்கு வந்து மெயின் ஃபரீதா மொய்தீன் சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் பார்த்தது கூட இல்லை, அந்த இதுக்கு மீட்டிங்க்கு நாங்கள் போனது கூட இல்லை. சமீபமாக எங்களுக்கு இந்த ஒரு மாதம் தான் தெரியும். 45 ஆண்டு விழான்னு சொன்னனால தான் நாங்கள் அந்த ஸ்கீம் கொடுத்தனால உள்ளே போனோங்க, இல்லை நாங்கள் போயிருக்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு இனி எங்களை மாதிரி யாரும் ஏமாறக்கூடாதுங்க. ஆமாங்க, 15,800 ஃபஸ்ட்டு வந்து VIP 1ல் சேர சொன்னாங்க. 1,800 கொடுத்து நாங்கள் உள்ளே போயிட்டோங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் இந்த ஸ்கீம் இருக்கனால 15,800 போட்டிங்கன்னா உங்களுக்கு வீல் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதுலேயும் பணம் வருதுங்க, அதில் காரு மொபைல் இது எல்லாமே இருக்குது. இப்போ அதனால் நாங்கள் கஷ்டப்படுற ஃபேமிலிங்கிறனால சரி ஏதோ கிடைக்கும், நமக்கு மேலே உள்ளவங்க எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் அதுக்குள்ளே போனோங்க. இங்கே வர்றதுக்கு முன்னாடி அந்த அங்கே ஆளுங்களை கூப்பிட்டு பேசுறீங்களா, சம்பந்தமாக கேட்டிங்களா, நீங்கள் பணம் போட்ட இடத்த கேட்டிங்களா? கேட்டோங்க. அவங்க என்ன சொல்ல வந்திருக்குன்னு நாங்கள் எடுத்திருக்கோம், எடுத்துகிட்டே தான் சொல்கிறாங்க. சமீபமாக ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்கள எடுத்துட்டாங்கங்க. அவங்களுக்கு கீழே 203 பேர்த்த சேர்த்துனவங்கனால எடுக்க முடியல. அவங்க எல்லாம் சேஃப்டியாக இருக்காங்க, அவங்க யாரும் வெளியே வரல. இப்போ எங்கள் குரூப்லேயே வந்து இடையர்பாளையம்னு சொல்லிட்டு எல்லாருமே மதுரையிலேருந்து ஊட்டியிலேருந்து எல்லாருமே இருக்காங்கங்க. அவங்களது எங்கள் குரூப்லேயே வந்து 450 பேர்த்துக்கு மேலே இருக்காங்க. அப்புறம் இப்போ ஏடானவங்க வந்து நேற்று இன்றைக்கெலாம் ஏடானவங்க வந்து 10,000க்கு மேலே இருக்காங்க. ஆனால் யாரும் வெளியே வரமாட்டுறாங்க.
மீடியாவுக்கு பயந்துட்டு வர மாட்டேங்கிறாங்க. நம்மள மாதிரி யாரும் ஏமாறக்கூடாது இல்லைங்களா? இப்போ அதனால் அதுக்காவது வெளியே வாங்கினா யாரும் வரமாட்டுறாங்க. எங்களால் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டோங்க.